ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? கொத்தமல்லி துவையலுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி துவையல் எப்படி அரைக்கணும்னு பாருங்கள். தேங்காய் எடுத்து, தேங்காய் நமக்கு தேவைக்கேற்றது. நான் இந்த இதுக்கு இவ்வளோ போதுன்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். தேங்காய் வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி மிளகா நமக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ, இது கொஞ்சம் உரப்பு வச்சு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிறேன். உளுந்தம்பருப்பும் போடலாம், கடலைப்பருப்பும் போடலாம். நான் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். புளி லைட்டாக வதக்கினா போதும். இது சில பேர் பெருங்காயம் போடுவாங்க, சில பேர் பெருங்காயம் போட மாட்டாங்க. நான் பெருங்காயம் போட மாட்டேன். இது வெள்ளைப்பூடு. மல்லி பாருங்கள், மல்லி ஆஞ்சு நல்லா நீட்டாக கழுவி வதக்கி வச்சுருக்கிறேன். இது உப்பு சேர்த்துக்கிடணும். எல்லாம் ஒன்று போல் மிக்சியில் போட்டு அரைச்சி துவையலாக வச்சுக்கலாம். இட்லிக்கு சட்னியாகவும் வச்சுக்கலாம். புளிக்குழம்பு, சாம்பார், எந்த குழம்புக்குனாலும், ரசம், எந்த குழம்புக்குனாலும் இதை வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துவையல் ரெடி பாருங்கள். சில பேர் நல்லா மையாக அரைக்கனாலும் அரைச்சிருவாங்க. நாங்கள் இந்த பதத்தில் தான் அரைச்சி வச்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் உதவுங்கள, அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஹாய். இன்னும் உங்களுக்கு இந்த துவையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.